வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பும் டெலிகிராமும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆப் இருக்குது. சேம் அதை நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதுவுமே இருக்குது. அதோட பேர் தான் அரட்டை அப்படின்ட்டு. அந்த அரட்டை எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் பண்ணுறது. என்ன அது புதுசாக இருக்குது, அந்த புதுசாக இருக்க ஆப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியா. ஏன்னா அரட்டை அப்படின்ற ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்குது அப்படி இது. ஏன்னா அரட்டை அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது அக்ரி கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்குது. பட் நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டு என்னோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சவுண்டு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் ஒன்று வரணும், வெயிட் பண்ணுவோம். ஸோ வெரிஃபிகேஷன் கொடுத்தவொடனே டைரெக்டாக உள்ளே போச்சு. ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டு ஒரு டைம், ஏன்னா எப்படி இருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே உங்ககிட்ட நான் வீடியோ ரெடி பண்ணோம், அதனால ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். பட் உங்களுக்காக மறுபடியும் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். மேலே ஒரு மெசேஜ் இருக்குது, அதை பதில் நம்ம இதோட செட்டிங்ஸ் பேசிக்காக பார்த்துடலாம். இந்த சைடில் ஐக்கான் இருக்குது, இதை டச் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா டெலிகிராமோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சைட் பை சைடே நான் டெலிகிராம் இதோடது வச்சு காட்டுறேன், பார்த்துக்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தா வேறு எதுவுமே இல்லை, சேம் அந்த டெலிகிராமில் என்ன ஆப்ஷன் இருந்துச்சோ செட்டிங்ஸ் மொத்தத்தையுமே அந்த டெலிகிராமோட ஆப்ஷன் தூக்கி கொடுத்துட்டாங்க இந்த அரட்டையில். சரி, மெசேஜுக்குள்ளே போய் பார்க்கலான்னா, மெசேஜில் வாட்ஸ்அப்பில் எந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் முன்னாடி ஹோம் பேஜில், அதாவது வால்பேப்பராக இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த ப்ளூ டிக்கோட இந்த வெள்ளை டிக்கோட நிற்கிது. மேலே ஆன்லைன் வந்தாங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு காட்டும், ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னா அந்த ஆக்டிவ் காட்டாது. பட் ஒன்லி நம்பர் மட்டும்தான் அது செகண்ட்ஸில் போயிட்டுருக்கும். சரி, நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? நான் இப்போ ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த டிக் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. அந்த ஒரு டைமிங் வந்து அந்த டிக் வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஏதான ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதாவது ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து 1.25 செகண்ட், சாரி 1 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் வீடியோ. 1 நிமிஷம் வீடியோவோ சென்ட் பண்ணி விட்டா இதோட சைஸ் வந்து 254 MB. என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி சென்ட் ஆகிடுது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் டேட்டா இருக்கணும். டேட்டா இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க டவுன்லோட் பண்ணவும் டேட்டா இருக்கணும், நாம் அமுச்சு விட்டா நம்மக்கிட்டையும் டேட்டா இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் சென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டும். பட் டைமிங் பார்த்தீங்கன்னா 4:37. நம்மளோட டேட்டாவோட ஸ்பீடு பொறுத்து தான் அது மாறுபடும். சரி, மெசேஜ் என்ன ரிப்ளை வராமல் இருக்கு எனக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ்னு வந்துச்சு, ஏன்னா ஆன்லைன் வந்துட்டாங்க. டைப்பிங் பண்ணுறதும் காட்டுது. ஸோ டைப்பிங்கும் வருது, எல்லாமே வருது. இப்போ நானும் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ நான் அனுப்புறது எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்கன்ட்டு நம்மளுக்கு ப்ளூ கலர் டிக் வரல, ஒன்லி அந்த டபுள் டிக் மட்டும் தான் வந்து நிற்கிது. ஆனால் அவங்களுமே ஆப்போசிட்லேருந்துமே மெசேஜ் பண்ணுறாங்க, மேலேயும் அந்த சர்ச்லேயும் காட்டுது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, அடுத்தது என்னென்னா ஸ்டேட்டஸ். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோரி சென்டர் வருது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மீட்டிங்ஸ் அப்படின்றது, நம்ம கால், அதாவது வீடியோ கால், ஜெயிண்ட் கால் பண்ணி பேசுகிறது நிறைய இருக்குது இதில். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுறது, காலிங், நம்ம கால் பண்ணி பேசுகிறது, இது எல்லாமே இருக்குது பேசிக்காக. ஆனால் இதில் எப்படின்னா அந்த வீடியோ காலெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. எல்லாமே அந்த வாய்ஸ் பிரேக் ஆக மாட்டேங்குது. கால் வருது, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நல்ல விஷயம் தான், நல்லா தான் இருக்குது. சேம் வாட்ஸ்அப்புக்குமே இதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. என்ன இந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் அதுலேருந்து தூக்கி இதில் வச்சுருக்கிறாங்க, புதுசாக எதுவுமே இதில் இல்லை. அப்புறம் இந்த எமோஜி உள்ள பார்த்தாங்க கூட, அந்த எமோஜி கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் புதுசாக எதானே இருக்குமோ பார்த்தா அந்த புதுசுன்றதுக்கு வார்த்தையே எதுவுமே இல்லை, எல்லாமே பழசாக தான் கிடக்குது. ஆனால் பேசிக்காக யூஸ் பண்ணலாம். ட்ரெண்டிங் வர வரையும் போக, அதான் அடுத்த ஜென்ரேட்டில் எதனா அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான் முடிக்க போகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரான